வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள்ட்ட ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி ஒரு 3 தக்காளி, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் சின்ன சின்னதாக பொடியாக கட்டுக்கேன். பூண்டு உங்களோட சாய்ஸ் தான் வேணுன்னா போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி ஒரு 5 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக சேர்த்து அரைக்க போகிறோங்க. தக்காளி சட்னி வெங்காய சட்னினா நம்ம வதக்கிட்டு தான் அரைப்போம். ஆனால் இப்படி பச்சையாகவும் அரைச்சி செய்யலாம், நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை நான் போய் அரைச்சிட்டு வரேன். உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணணும். கடாய் வச்சுருக்கேன், சட்னி தாளிப்புக்கு அரைச்சிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச சட்னி இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கூடயும் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க டிஃபன் ஐட்டத்துக்கு. பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா 2 வித சட்னி 3 வித சட்னி வைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ இந்த சட்னி கண்டிப்பாக ஒரு சட்னி இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சதுமே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். சட்னி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த பக்கம் சட்னி தாளித்து விட்டுட்டு நம்ம அந்தாண்ட தோசையோட ஏற்பாடு பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். சட்னி பாருங்கள் நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அரைச்சி வதக்கி அரைக்கிறதுல ஒரு மெத்தட்னா இது அப்படியே பச்சையாக அரைச்சி தாளித்து விட்டோம்னா ஒரே கொதி சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.